முன்பொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு மரத்தடியில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த போது அதன் காலில் ஒரு கூர்மையான முள் குத்தியது. வலி தாங்க முடியாமல் சிங்கம் கர்ஜித்தது. அதன் கால் வீங்கி போய் நடக்கக்கூட முடியாமல் திணறியது. அதே சமயம் அந்த வழியாக வந்த ஒரு இளைஞன் காட்டில் மறைந்து வாழ்ந்து வந்தான். அவன் சிங்கத்தின் வேதனையை கண்டு பயந்தாலும் அதன் நிலையை பார்த்து இரக்கப்பட்டான். மெதுவாக சிங்கத்தின் அருகே சென்று அதன் காலில் இருந்த முள்ளை அழகாக உருவி எடுத்தான். பிறகு காட்டில் உள்ள சில மூலிகைகளை வைத்து காயத்திற்கு மருந்திட்டான். சிங்கத்தின் வலி குறைந்தது. அது நன்றியோடு அந்த இளைஞனை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றது. சில மாதங்களுக்கு பிறகு அந்த இளைஞன் நாட்டின் சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டு அரசால் சிறைபிடிக்கப்பட்டான். அந்த காலத்தில் குற்றம் செய்தவர்களுக்கு பசியுள்ள ஒரு சிங்கத்தின் முன்னால் வீசி எறியும் தண்டனை வழங்கப்பட்டு வந்தது. மக்களும் அரசனும் வேடிக்கை பார்க்க கூடினர். ஒரு பெரிய கூண்டு திறக்கப்பட்டது. பசியால் சில நாட்களாக வாடியிருந்த ஒரு சிங்கம் சீறிக்கொண்டு அந்த இளைஞனை நோக்கி ஓடி வந்தது. மக்கள் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டனர். ஆனால் சிங்கம் அவனை நெருங்கியதும் திடீரென நின்றது. அவனை தாக்குவதற்கு பதிலாக அவனது கைகளையும் கால்களையும் மென்மையாக நக்கத் தொடங்கியது. உண்மை வெளிப்பட்டது. அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அந்த சிங்கம் வேறு யாருமல்ல, காட்டில் அந்த இளைஞன் உதவி செய்த அதே சிங்கம்தான். தான் பட்ட கஷ்டத்தில் உதவி செய்த மனிதனை அந்த சிங்கம் மறக்கவில்லை. பசியில் இருந்தபோது அது தனது நன்றியுணர்வை காட்டியது. இதை கண்ட அரசர் நெகிழ்ந்து போனார். ஒரு விலங்கே தனக்கு செய்த உதவியை மறக்காத போது மனிதர்களாகிய நாம் இன்னும் பண்போடு இருக்க வேண்டும் என்று உணர்ந்தார். உடனடியாக அந்த இளைஞனை விடுதலை செய்து சிங்கத்தை காட்டிலேயே விட்டுவிட ஆணையிட்டார். செய்த உதவியை மறவாமல் இருப்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் உரிய ஒரு உன்னத பண்பு. நாம் செய்யும் சிறு உதவியும் ஒரு நாள் நமக்கு நன்மையாக திரும்பும்.